இந்த உலகமே கைவிடலாம், எல்லாரும் கைவிடலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவரால் கைவிட அவருக்கு தெரியாது. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளவர். வாக்குத்தத்தங்களை நிறைவேறும் காலம் இது. நல்ல கரங்களை தட்டி அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை, புதிய பலத்தை கர்த்தர் தருகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நல்ல சேர்ந்து கரங்களை தட்டி எல்லாரும் இணைந்து உம்மை போற்றி பாடுவேன். ஹல்லேலூயா. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. பாடலாமா? உம்மை போற்றி உயர்ந்த கன்மலை. ஒரு விஷயம் கூட, உம்மை போற்றி எங்கள் உயர்ந்த கன்மலையே. ஓ, பெரும் வெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்று அடிக்கையில், பெரும் வெள்ளம் மதிலை மோதி அடிக்கையில், எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கன்மலையின் நிழலே. எங்கள் புகலிடமே உம்மை போற்றி பாடுவேன். உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலை. நல்ல கரங்களை தட்டி பாடுங்க. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அழிந்திடும். செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அழிந்திடும். எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே, ஜெயமெடுப்போம் உம்மாலே. பாடுவோம். சொல்லுவோம். எங்கள் பராக்கிரமமே எங்கள் பராக்கிரமமே ஜெயமெடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி எங்கள் உயர்ந்த கன்மலையே. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்ததும் நீர் அல்லவோ. என்னை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து கன்மலை தேனும் மடியும் என்னையும் தருவது நீரல்லவோ. கன்மலை தேனும் மடியும் என்னையும் தருவது நீர். உம்மை போற்றி உம்மை போற்றி. நல்ல கரங்களை தட்டி மேல கீழே எல்லாரும் சேர்ந்து அவரை போற்றி உயர்த்த வந்திருக்கிறோம். உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த. உம்மை போற்றி உம்மை போற்றி. மைக் வால்யூம் கொஞ்சம் ஏத்துறீங்களா? பெரும் வெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்று அடிக்கையில். நீங்க எல்லாரும் பாடுறீங்களா? மதிலை மோதி எங்கள் புகலிடமே புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கன்மலையின் நிழலே. எங்கள் புகலிடமே. சொல்லுங்க. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே.
உம்மை போற்றி பாடுவோம். என் உயர்ந்த கன்மலையே, செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அழிந்திடும். எங்கள் பராக்கிரமமே, எங்கள் பலனும் நீரே, ஜெயமெடுப்போம் சொல்லுவோம். எங்கள் பராக்கிரமமே, மகதரகதலரமா, உம்மை போற்றி உம்மை போற்றி பாடுவோம். எங்கள் உயர்ந்த கன்மலையே, உம்மை போற்றி பாடுவோம். எங்கள் உயர்ந்த கன்மலையே, சொல்லுங்க, உம்மை போற்றி பாடுவோம். என் உயர்ந்த கன்மலையே, உம்மை போற்றி பாடுவோம். எங்கள் உயர்ந்த கன்மலையே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு எல்லா கனம், மகிமை, மாட்சிமை. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஹல்லேலூயா. ஆமென். அவரை துதிக்க, அவரை போற்றுவதற்கு நாவுகள் போதாது. ஆமென். அவர் எத்தனை நல்லவர், எத்தனை அதிசயமான காரியங்களை அவர் நமக்கு செய்திருக்கிறார். ஆமென். எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேலே வைத்தது நீர் அல்லவோ. அந்த அடியை நீங்க எல்லாரும் சேர்ந்து பாட போறீங்க, கையை தட்டி. கண்மலை தேனும் வடியும் என்னையும் அப்படின்னா, ஆமென், நீர் பாய்ச்சலான ஆசீர்வாதம். ஆமென். ஆண்டவர் நம்மை அவர் அப்படி ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர். இந்த காலை வேளையில அப்படியே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கண்மலை தேனினால் உன்னை திருப்தி ஆக்குவேன். ஆமென். இத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ற, கையாசத்தோர் அல்லேலூயா அல்லேலூயா. கண்மலை தேனும் வடியும் எண்ணெயும். ஆமென். உங்க வீடு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தால் நிரம்பி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. சத்தம் ஆமென். கையை உயர்த்தி, ஆண்டவரே எங்க வீடு அப்படியே ஆசீர்வதிக்கப்படட்டும், எங்க வேலை பிசினஸ் அப்படியே ஆசீர்வதிக்கப்படட்டும்பா, எங்க பிள்ளைகளை நாங்க அப்படியே ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. இதெல்லாம் விசுவாச வார்த்தை. இந்த வார்த்தையை நல்லா அறிக்கை செய்து பாட போறீங்க. அதனாலதான் நல்லா வாயை திறந்து பாடுங்கன்னு சொல்றது. அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் ஒரே ஒரு காரியம் விரும்புறாரு. உன் வாயை விரிவாய், சத்தமா சொல்லுங்க, உன் வாய் விரிவா. நம்ம ஏன் பைபிள்ல எல்லாம் அப்படி எழுதப்பட்டிருக்குன்னா அதுக்கு பின்னாடி நிறைய அர்த்தம் இருக்கு. வாயை மூடி வச்சுக்கோ, நான் உன்னை நன்மையால் நிரப்புறேன்னு ஆண்டவர் எங்கேயும் சொல்லலை. இங்கே வாயை தரங்க, அப்போ நான் உன்னை நன்மையாக நிரப்புறேன்றாரு. நம்ம போடுற சத்தத்துக்கு பின்னாடி நிறைய அர்த்தங்கள் இருக்கு. நான் இது இங்கே சொல்லியிருக்கேனான்னு தெரில. கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெயர்னா இவங்க அல்லேலூயா கோஷ்டிக்காரங்க, கத்தினே இருப்பாங்க, அவங்க ஓவரா சத்தம் போடுவாங்க அப்படின்னு தான் நமக்கு ஒரு பட்ட பெயர் இருக்குது. ஆனால் அந்த சத்தத்துக்கு பின்னாடி நிறைய அர்த்தங்கள் இருக்கு. இந்த சவுண்ட் ஆஃப் ரிதம், இந்த சவுண்டுக்கு நிறைய வேல்யூ இருக்கு. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன். இந்த ஆடி மாதத்தெல்லாம் நிறைய இந்த பயங்கரமாக ஊர்வலம்லாம் போவாங்க. அப்போது நிறைய கொட்டு அடிக்கிறாங்களா, உங்கள் வீட்டு பக்கம்லாம் பயங்கர சத்தம் கேட்கும் நைட்டு நடுராத்திரியில். அப்போ பாருங்கள், ஸ்பிரிட்ஸ் ஏன் சத்தங்கள் எழுப்புறாங்க, ஏன் சாமி ஆடுவாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம மொழியில் பார்த்துருப்போம், சாமி ஆடுறதெல்லாம் பார்த்துருக்கோம், பயங்கரமாக ஆடுவோம். திடீர்னு நல்லா இருக்கிற மனுஷங்களுக்குள்ள திடீர்னு ஏதோ ஒன்று பூந்துடும். இந்த சத்தம் ஏன் எழுப்புறாங்கன்னா, டு இன்வைட், ஆவிகளை வரவழைக்கிறதுக்காக, டு இன்வைட் ஸ்பிரிட்ஸ். நீங்கள் அந்த சவுண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஆவிக்குரிய அர்த்தங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சத்தத்தை நம்ம சும்மா எழுப்பலை, சும்மா மைக்கை வச்சு பாடலை, மைக் கிட்டார் கீபோர்டில் சும்மா பாடலை. இதுக்கு பின்னாடி நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அல்லேலூயா. You need to understand the value why we are raising the sounds. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், மேக் ஜாய்ஃபுல் நாய்ஸ், ஆர்ப்பரிங்கன்னு சொன்னார். ஆக்சுவலி நம்ம பண்ணுறது ஆர்ப்பரிப்பா இல்லை. ஆர்ப்பரிச்சிங்கன்னா அவள் தான் ஊரில் இருக்கிறவங்களாம் சண்டைக்கு வந்துடுவாங்க. எக்காலம் மோதி ஆர்ப்பரியுங்கள். பழைய ஏற்பாட்டில் பாருங்க, எப்போல்லாம் யுத்தத்துக்கு போகிறாங்களோ, எப்போல்லாம் இந்த இடத்துக்கு இந்த அடுத்த இடத்துக்கு போங்கன்னு சொல்கிறாங்களோ, அப்போல்லாம் ஒரு பெரிய ட்ரூப் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி லேவியர்கள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய கட்டளை. அப்போ லேவி கோத்திரம் எக்காலம் ஊதிட்டு தம்பூரை அடித்து அவங்க பயங்கரமாக பாட்டு பாடி ஆர்ப்பரித்து கொண்டு போவாங்களாம். ஏன் ஆர்ப்பரித்து போகிறாங்க? அவங்க ஆர்ப்பரிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வராரு, தடைகள் உடையப்படும், கோணலான வழி செவையா மாறும், பிரச்சனை மாறும், எதிர என்ன தடை வந்தாலும் கர்த்தர் மாற்றுவார். அதே பாருங்க, எரிகோ கோட்டையில் நீ
நீ போய் சுத்தியல் மண்வெட்டிலாம் எடுத்துன்னு போய் நோண்டுன்னு சொல்ல ஆண்டவர். 7 வாட்டி சுத்துங்க, நல்ல வாயை திறந்து பாடுங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. அப்போ நம்ம எழுப்புற சத்தங்களுக்கு பின்னாடி இவ்வளோ அர்த்தம் இருக்கு. அதனால தான் இங்கே என்னென்னு ஒரு வாரமும் பாடுங்க, கைத்தட்டி பாடுங்க, சத்தமாக பாடுங்க, ஆண்டரை உயர்த்துங்க சொல்கிறதுக்கு காரணம், நீங்கள் பாடும்போது தடைகள் உடையுது, நீங்கள் பாடும்போது கட்டுகள் அறுக்கப்படுது. இது விசுவாசம் இருந்தால் மட்டும் உங்களுக்குள்ள அப்படி ஆகும். அல்லேலூயா. நான் பாடி என்னத்தான் ஆக போகுது, இங்கே உட்காந்து ஜாலியாக நம்ம கைத்தட்டி போயிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் பாடும்போது ஆவியானவர் கிரியை செய்கிறார். நீங்கள் பாடும்போது உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை உடையுது. நீங்கள் பாடும்போது பலவீனங்கள் மாறுகிறது. நீங்கள் பாடும்போது என்னென்ன கதவெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கோ கர்த்தர் அதை திறக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்போது ஏன் சவுண்டுனா ஆவிகளை வரவழைப்பதற்காக. இப்போ அவங்க பாருங்க அடித்து வசுத்தாவியை உள்ள வரவழைக்கிறாங்க. ஆனால் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நீங்கள் நல்லா பாடும்போது ஆவியானவர் இறங்கி வரார். எங்கே 2-3 பேர் நாமத்தில் கூடுகிறார்களோ அவங்க அங்கே நான் வந்துடுறேன்றாரு. அல்லேலூயா. இப்போ எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? சத்தமாக ராமன் சொல்லுங்கப்பா. அப்போ நல்ல சத்தமாக ராமன். இனி நல்லா பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நல்லா துதிப்பீங்களா? நல்லா துதிப்பீங்களா? ஆமே. உங்கள் பிரச்சனையெல்லாம் தூக்கி தூரம் போட்டுருங்க, உங்கள் போராட்டம்லாம் தூக்கி தூரம் போட்டுருங்க. நாளைக்கு இஎம்ஐ கட்டணுமே, லோன் கட்டணுமே, காசு இல்லையே, அதெல்லாம் தூக்கி தூரம் போட்டுருங்க. அல்லேலூயா. நேற்று ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணார், ஐயா உங்களுக்கு 1 வாரம் தான் டைமு, அடுத்த வாரத்துக்குள்ளே நீங்கள் அடுத்த தேர்ஸ்டேக்குள்ளே என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, கரெக்டாக கட்டி முடிச்சிடுங்க, ஒரு பெரிய தொகையை ஃப்ளைட் டிக்கெட்டிங் கட்டி முடிக்கணும். நான் கேட்டேன், நான் எங்கே போகிறது 1 வாரத்துக்கு? அப்போ ஆண்டர் ஆனால் பாருங்கள், ஒரு தைரியத்தை ஆண்டவர் எப்படியா நடத்திடுவார் ஆண்டவர். ஆமே. ஒரு அல்லேலூயா. அவர் ஆமே என்னன்னு சொன்னேன். அதே மாதிரி உங்களுக்கு நிறைய பில்லுலாம் இருக்குதா? நிறைய லோன்லாம் கட்ட வேண்டியிருக்கா? நிறைய இஎம்ஐலாம் கட்ட வேண்டியிருக்கா? ஆண்டவர் உங்களை அழகாக நடத்துவார். அதுக்கு தான் சீக்ரெட் சொல்லித்தரேன். உண்மை போற்றி பாடுவேன். நல்லா துதிங்க, நல்ல கவலையெல்லாம் மறந்து துதிங்க. இந்த காலை வேளையில் துதிக்க கர்த்தர் ஸ்லாக்கியம் கொடுத்துருக்கிறார். எத்தனையோ பேர் இன்னைக்கு ஜீவன் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்கும். ஆனால் ஆண்டவர் நல்லா உங்களுக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார். நல்லா நீங்கள் பாட போறீங்க. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேலே வைத்ததும் நீர் அல்லவோ, கண்மலை தேனும் வடியும் எண்ணெயும் தருவது நீர் அல்லவோ. நீங்கள் பாட போறீங்க. உங்களுக்கு கோயர் ஹெல்ப் பண்ணுவாங்க. நல்லா கையை தட்டி பாடி நல்லா ஆண்டரை துதிக்க போறீங்க. ஆண்டரை நல்லா நாம் மையம் பண்ணட்டும். எஸ், ஹalleluya. நல்ல கையை தட்டி எல்லாம் மேல கீழே. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் நல்லா பாடுங்க. ஹalleluya. கண்மலை தேனும் வடியும் எண்ணெயும் தருவது நீர் அல்லவோ. கண்மலை தேன் கொஞ்சம் ரிவர்ப் வைக்கிறீங்களா? பாடுங்க. செங்கடலும் பிளந்து, செங்கடலும் நல்ல சத்தத்தை உயர்த்தி, செங்கடலும் பிளந்து போ, சேனையும் எங்கள் பராக்கிரமமே. எஸ், எங்கள் பராக்கிரமமே. எல்லாரும் சேர்ந்து உம்மை போற்றி பாடுவோம். எங்கள் உயர்ந்த கண்மலையே உம்மை போற்றி பாடுவோம். எங்கள் உயர்ந்த பெரும் வெள்ளம் மதிலை மோதி, பெரும் காற்று அடிக்கையில் பாடலாமா? பெரும் வெள்ளம் மதிலை மோதி, பெரும் காற்று அடி எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே, பெரும் கண்மலையின் நிழலே எங்கள் புகலிடமே, எங்கள் புகலிடமே. ஹalleluya, ஹalleluya. உம்மை போற்றி பாடுவே. எங்கள் உயர்ந்த கண்மலையே உம்மை போற்றி பாடுவோம். உம்மை போற்றி
உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. நல்ல கரங்களை தட்டி நன்றியுள்ள இருதயத்தோடு ஹல்லேலூயா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ரெண்டு கையை உயர்த்தி என்ன வந்தாலும் நம்புவே என் மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகலமாழமுயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தா, என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு ஜீசஸ். காக்கும் வல்ல மீட்பர் காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. தேவைகளை ஆச்சரியமாய் அவர் சந்திப்பார். அல்லேலூயா. உங்களை ஆச்சரியமாய் திருப்தியாய் கண்மலையின் தேனிலால் உங்களை திருப்தியாக்குவேன் என்ற வார்த்தையின்படி இந்த கால வேளையில் ஆண்டவரே எங்க கண்கள் உங்க மேல பதிக்கப்படட்டும்பா. கை உயர்த்தி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்க கண்கள் உங்க மேல இருக்கட்டும். வேற எங்கேயும் நாங்கள் கவனம் எங்க நம்பிக்கையை வேற எங்கேயும் வைக்காதபடி நாங்கள் உண்மையே நம்புவதற்கு எங்களுக்கு கிருபைதாங்க ஆண்டு. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எத்தனை பேர் இந்த காலவெளியில் சொல்ல முடியும், ஐயா நம்புவதற்கு ஒன்றுமே இல்லையா, ஆனாலும் உம்முடைய வார்த்தையை நான் பிடித்துக் கொள்ள விரும்புறேன் அப்படின்னு சொல்றேன். கையை உயர்த்தி இருக்கிற இடத்துல அப்படி எழுமி நின்று, நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை. சொல்லுங்க, நான் உம்மை நம்புவேன். என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் என்னை தேற்றுவதற்கு நான் உம்மை மாத்திரமே நம்பி இந்த ஓட்டத்தில் ஓடுவதற்கு எனக்கு கிருபைதாங்கப்பா. ஹல்லேலூயா. சேர்ந்து நம்புவேன் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சத்தம் உயரட்டும். நம்புவேன் நம்புவேன் உம்மை மாத்திரமே. ஓ நம்புவேன் நம்புவேன் உம்மை மாத்திரமே. பாடலை அறிக்கை செய்து கொண்டிருக்கும் போதே நம்புவே. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவரே உம்மை முழுமையாய் நம்புவதற்கு எங்களுக்கு பலன் தாங்க. எங்க வாழ்க்கை என்கிற படகுல நீர் ஒவ்வொரு நாளும் எங்களோடு துணையாய் வருகிறதற்காக ஸ்தோத்திரம். பயத்தோடு நடுக்கத்தோடு திகிலோடு அடுத்தது என்ன நடக்க போகிறது என்று போராட்டம் நிறைந்த இதயத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருடைய வலது கரத்தை பிடித்து நீர் தைரியப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். பயப்படாதே, திகையாதே, நானும் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படி ஹல்லேலூயா
தட்டி இந்த கால வேளையில பரிசுத்த ஆவியானவரே உமக்கு மகிமை மகிமை மகிமை. உமக்குள்ளே நாங்கள் நம்பிக்கையா இருக்க எங்களுக்கு கிருபை தருகிறதற்காக ஸ்தோத்திரம்பா. உம்முடைய கரம் தொடர்ந்து எங்களை ஆச்சரியமாய் நடத்த போகிறதற்காக நன்றி. ஹalleluya ஹalleluya. டீமேஜர் thank you Jesus. இன்னொரு பாடலை நாம் சேர்ந்து பாடி நம்ம ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹalleluya. நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே, நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே, நல்லவர் என் வாழ்வில் என்றென்றும் பாடிடுவே, நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே. பாடுங்க, நன்றியால் நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் ஜீசஸ் ஹalleluya. நாள்தோறும் பாடிடுவே, நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே, நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி. மேல எல்லாரும் சேர்ந்து நாம் பாடுவோமா? கடந்திட்ட நாட்களில் உன் கரமே கிருபையால் அடக்கியதே, கலக்கங்கள் நெருக்கங்கள் சூழ்ந்திட்டது கர்த்தாவே சுமந்திட்டீரே. கடந்திட்ட நாட்களில் உன் கரமே கிருபையால் நடத்தியதே, கலக்கங்கள் நெருக்கங்கள் சூழ்ந்திட்டது கர்த்தாவே சுமந்திட்டீரே. களிப்புடன் உம்மை ஸ்தோத்தரிப்பேன் என்றும் கர்த்தா உம் அன்பினையே. மேல நிறைய பேர் கை தட்டாம இருக்கீங்களா? எப்படிதான் முடியுதுன்னு தெரியல உங்களால. நன்றியால் பாடிடுவேன். இயேசுவை உயர்த்த வந்திருக்கிறோம். அந்த எண்ணத்தோடு இணைந்து ஆமே எங்களை பார்க்காம இயேசுவை பார்த்து அவர் செய்த நன்மைகளை நினைத்து நல்லவர் நல்லவர் என் வாழ்வில் நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி நெருக்கங்கள் மத்தியில் அழைத்த போது உருக்கமாய் இறங்கினீரே. சுகவாழ்வு என்னில் துளிர் விட்டது, புது வழி திறந்திட்டீரே. நெருக்கங்கள் மத்தியில் துளிர் விட்டது, புது வழி திறந்திட்டீரே. ஆயிரம் நாவினால் பாடினாலும் உம் அன்புக்கு ஈடாகாது. ஆயிரம் நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே, நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே, நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி. நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி நன்மையால் என் வாயை நிறைத்திட்டீரே என்றென்றும் பாடிடுவே. ஆத்துமாவே நீ ஸ்தோத்தரிப்பாய் அவர் செய்த நன்மைகட்டா. நன்மையால் என் வாயை நிறைத்திட்டீரே என்றென்றும் பாடிடுவே. ஆத்துமாவே நீ ஸ்தோத்தரிப்பாய் அவர் செய்த நன்மைகட்டா. ஜீவியனால் எல்லாமும் புகழ் பாடி நின் பாதம் வந்திடுவே. ஜீவியனால் எல்லாம் நின் பாதம் வந்திடுவே. நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே, நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே. நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி
குறைகளை எண்ணி ஓம் நன்றி பலி நன்றி பலி நல்லவரே. ஸ்ட்ரிங்ஸ் போடுங்க. அதிகாலை ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே ஆனந்தம் ஆனந்தமே அப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா நிம்மதி பிறந்ததையா அது நிரந்தரமானதையா நிம்மதி பிறந்ததையா நிரந்தரமானதையா. சேர்ந்து உயர்த்தோம். கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி டாடி கோடி கோடி நன்றி நன்றி இயேசு ராஜா நன்றி நன்றி இயேசு ராஜா நன்றி நன்றி இயேசு ராஜா. இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தீர். மறவாத என் நேசரே இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே மறவாத என் நேசரே உறவாடி மகிழ்ந்திடுவேன். கோடி 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 எல்லாரும் இணைந்து கரங்களை தட்டி பாடுவோம். அவர் செய்த நன்மைகளே. நன்றி நன்றி இயேசு ராஜா நன்றி நன்றி இயேசு ராஜா நன்றி நன்றி இயேசு ராஜா. வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா வேதனை சொல்லுங்க அறிக்கை பண்ணுங்க. நாதனே உன்னிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா இயேசுநாதனே உன்னிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா நாள்தோறும் இயேசுநாதனே உன்னிழலில் நாள்தோறும் வாழ்வேனையா. கோடி 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 நன்றி ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே நன்றி 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 இயேசு ராஜா நன்றி நன்றி இயேசு நன்றி நன்றி இயேசு ராஜா நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி சொல்ல சொல்ல பாத்திரங்கள் நிரம்பி வழிந்து ஓடுகிறதற்காக ஹல்லேலூயா. நன்றி நன்றி எங்களை பாதுகாத்தீரே சபையே அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி அப்பா உம்மை துதிக்கிறோம். நன்றி ஐயா நன்றி நன்றி இயேசு ராஜா. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரபலஹதரமனலகதுரலா ஓ ரபலஹதரமகஷந்தல ரமணலமா. ஓ இரவெல்லாம் காத்தி இன்னும் ஒரு நாள் தந்தி மறவாத என் நேசரே உம்மில் உறவாடி மகிழ்ந்திடுவே. என்னை மறவாத என் நேசரே உம்மில் உறவாடி மகிழ்ந்திடுவே. கரங்களை உயர்த்தி நன்றி அப்பா நன்றி நன்றி இயேசு ராஜா நன்றி நன்றி இயேசு ராஜா
நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி இயேசு ராஜா. ஆண்டவரே, நீ செய்த நன்மைகள் ஏராளம். இந்த காலை வேளையில நன்றி உலர்ந்தத்தோடு நாங்கள் உடைய சமூகத்தில் இரண்டு கை எல்லாரும் உயர்த்தி கண்ண மூடி, ஆராதனை என்பது வெறும் பாடல்கள் மாத்திரமல்ல, ஆராதனை என்பது அர்ப்பணிப்பு. அந்த அர்ப்பணிப்பை கர்த்தர் விரும்புகிறார். எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை வணைந்து கொள்ளுங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தாவே, உம் கரத்தில் ஒரு களிமண் போலானே, உந்தன் இஷ்டம் போல் அணைந்திடும், என்னை என்னாலும் நடத்திடும். கர்த்தாவே, சபையார் யாவரும் இணைந்து உங்க இஷ்டம் போல இந்த வார்த்தை சொல்லுங்க. உங்க இஷ்டம் போல என்னை என்னாலும் நடத்திடும். எத்தனை பேர் இந்த காலை வேளையில சொல்ல போறீங்க, ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறேன். இயேசு தேவா, ரெண்டு கையை உயர்த்தி கொள்ளும், ஏந்தி கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். ஏற்று கொள்ளும், ஏந்தி கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இந்த வார்த்தைகளை உண்மையா சொல்ல முடியுமா? நீ வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு. என் ஆத்மாவும் என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். நம்மால் உண்மையா பாட முடியுதாங்க? இன்னைக்கு நம்மை அறிந்திருக்கிறார். 139 சங்கீதத்தில் தான் தாவீது எழுதினார், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காரத்திலும் என் எழுந்திருக்கிறதிலையும் நீர் அறிந்திருக்கிறீர், நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர், நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும், என் நாவில் சொல் பெறுவதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். உடைய ஆவிக்கு மறைவாய் நான் எங்கே போவேன், உடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். இந்த பாடல் ஏதோ சும்மா பாடுறோன்னு இல்லைல்ல, ஒரு உண்மையான அர்ப்பணிப்போடு இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஏன் வாழ்க்கையில சில தடைகள், ஏன் ஜெபம் கேட்கப்படலை? ஆவியானவர் அவர் விருப்பத்தின் போல நம்முடைய வாழ்க்கைய மாறணும்னு விரும்புறாரு. இந்த காலை வேளையில God is calling you at the altar. பலிபீடத்துல உங்களை அர்ப்பணிக்க கர்த்தர் உங்களை உற்சாகப்படுத்துறாரு. ஏதோ ஒரு காரியத்தை அப்படியே உள்ள வச்சுட்டு விட முடியாத
அழித்து போட மனதில்லாத சவுலை போல நாம் இருந்துட்டு அர்ப்பணிப்போன்னு பாடுறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆண்டவரே, எங்களை நீர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நம்ம பாடும்போதே அவர் கண்டுபிடிச்சிடுவார் என்ன இன்டென்ஷனோட பாடுறோம். இந்த சங்கீதத்தின் முடிவில் ரொம்ப அழகா சொல்றாரு, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். Search me, O God, know my heart, try me and know my thoughts. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்திலுண்டோ என்று என்னை பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்துங்க. இந்த காலை வேளையில இந்த பலிபீடத்தில் என்னை நான் அர்ப்பணிக்க விரும்புகிறேன். God is calling you for the altar. நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே உங்க கரங்களை உயர்த்தி இந்த ஆல்டருக்கு என்ன நான் படைக்க விரும்புறேன். அதுதான் ஜீவ பலி, அதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஆராதனை. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. மனசு உள்ள ஒன்று வச்சுட்டு அர்ப்பணிக்கிறேன் பாடுற முடியாதுங்க. அதை ஆண்டவர் விரும்ப மாட்டார். God is expecting an 100% surrenderance. எதையோ ஒன்று பிடிச்சி வச்சுட்டு நான் அர்ப்பணிக்கிறேன் இல்லை, அதையும் வைங்க பலிபீடத்தில். இன்னைக்கு காலையில் ஆண்டவர் உங்களோடு தீர்க்கதரிசனமா இன்னைக்கு பேசுவார். ஆண்டவர் என் கூட பேசணும், என் வாழ்க்கை மாறணும் எல்லாம் இருக்கு. ஆனால் நம்ம விட மாட்டேங்கிறோம் சிலதை. இன்னைக்கு காலை வேளையில் ஆவியானவர் அதை உணர்த்துறார், அநேகருடைய வாழ்க்கையில் அதை உணர்த்துறார். God is calling you at the place of altar. நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்கிறோம் கையை உயர்த்தி. ஆண்டவரே, இயேசு தேவா என்னை அர்ப்பணித்தேன் நீங்க மட்டும் பாட போறீங்க. உண்மையா பாட போறோம். ஆண்டவர் தான் விரும்புறார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ரெண்டு கையை உயர்த்தி பலிபீடத்துல என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு தேவா வாசம் செய்யும். ஆண்டவரே, நீர் விரும்புகிற ஆராதனை இதுதான். எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில மட்டும் உடைய பிரச்சனை எங்களை நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். உண்மையே நம்பி வந்திருக்கிற ஆண்டவரே, இந்த காலை வேளையில இந்த வாரம் ஒரு அற்புதம் நடக்காதா, என் வாழ்க்கை மாறாதா, என் வீட்டுக்குள்ள பிஸ்னஸ்ல ஒரு மாற்றம் வராதா, என் நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்தை பிடித்து கொண்டு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஓ ஹல்லேலூயா, உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்ற வார்த்தையின்படி நீர் வார்த்தை அனுப்பி உம்முடைய பிள்ளைகளை இந்த காலவெளியில உயிர்ப்பிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். நல்ல கையை தட்டி, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் இனி மறைவதும் இல்லை. அன்பு ஜனமே, கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமாய். The Lord will be your everlasting light. துக்க நாட்களை முடிய பண்ணுகிற ஆண்டவர், சுக வாழ்வை சீக்கிரத்திலே அவர் துளிர்க்க பண்ணவர் போதுமானவர். இம்மட்டுமுடைய பிரச்சனைகளை நடத்தினதற்காக நல்ல கரங்களை தட்டி எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். You deserve all the praise and honor, O God. எங்களோடு வார்த்தையின் மூலமாக நீர் இடைப்பட போறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை உயிர்ப்பித்து உம்முடைய வழியிலே நடத்துங்க. உமக்கு பிரியமான காரியங்களை செய்ய கிருபைதாங்க. கையை உயர்த்தி கடைசி உமக்கு பிரியமாய் நடக்க கிருபைதாங்க. கேளுங்க பாப்பா, உமக்கு பிரியமாய் நடக்க, உமக்கு பிரியமாய் நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென்.
என்னோடு கூட சங்கீதம் 125 சங்கீதம் முதல் 2 வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். Psalms 125 verses 1 and 2. நாம் எல்லாரும் சேர்ந்து வசனங்களை வாசிக்கலாமா? கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. As the mountains are round about Jerusalem, so the Lord is round about his people from henceforth even forever. பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமாம் போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு அற்புதமான தேவனுடைய வார்த்தைகள் வேத புஸ்தகத்திலே, சங்கீத புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த அற்புதமான வார்த்தைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்கள் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். ஆமென். தெளிவாய் விளங்கும்படி சொல்ல வேண்டுமானால், நீங்கள் கர்த்தரை நம்புவது உண்மையானால் மலை போல நிற்பீர்கள். ஹல்லேலூயா. சத்தமா இல்லை சொல்லாமா? பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமாம் போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். ஹல்லேலூயா. எருசலேமை சுற்றிலும் மலைகளால் சூழப்பட்டிருக்கிறது. அந்த பட்டணத்திற்குரிய ஒரு பாதுகாப்பை அது காட்டுகிறது என்று இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. யாரெல்லாம் கர்த்தரை நம்புகிறார்களோ சீயோன் பர்வதத்தை போல அசையாமல் இருப்பார்கள். ஆமென். கர்த்தர் எருசலேமை சுற்றிலும் பாதுகாப்பதற்கு இயற்கையாகவே மலைகளால் சூழப்பட்ட பட்டணத்தை எப்படி கர்த்தர் படைத்தாரோ அதை போல யாரெல்லாம் கர்த்தரை நம்புகிறார்களோ அவர்களை சூழ கர்த்தர் பர்வதத்தை போல சூழ இருக்கிறார். நல்ல சத்தமாலே சொல்லாம எத்தனை ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்மை பாதுகாப்புக்காக நம்முடைய வீட்டை சுற்றிலும், நமக்கு சொந்தம் என்று சொந்தம் பாராட்டுகிற நிலத்தை சுற்றிலும் முள்வேலிகள் அமைத்தோ அல்லது உயரமான காம்பவுண்ட் வால் எழுப்பியோ நம்முடைய ப்ராப்பர்ட்டி, நமக்குரியது, ஒரு பாதுகாப்பிற்காக பெரிய பெரிய ஃபென்ஸ் எல்லாம் பண்றோம், முள்வேலி போடுறோம், வேலி போட்டு அமைக்கிறோம். அப்படி போடும்பொழுது அவைகள் பாதுகாக்கப்படுகிறது என்பதை நாம் உணர்கிறோம். தேசங்களுக்கு தேசம் சுற்றிலும் முள்வேலிகள் அமைத்து ஃபென்ஸ் எழுப்பி, ஆமென், இந்த நாட்களிலும் பல இடங்களிலே நாம் பார்க்க முடியும். அமெரிக்கா தேசத்திற்கு செல்வீர்களானால் மெக்சிகோ அமெரிக்கா இடையில ஒரு பெரிய ஃபென்ஸ், 2 தேசத்திற்கு இடையே. இஸ்ரேல் தேசத்திற்கு செல்வீர்களானால் இஸ்ரேல் பாலஸ்தீனம் இதை பிரித்து காட்டுவதற்கு பெரிய பெரிய ஃபென்ஸ் எழுப்பப்பட்டிருப்பதை இன்றைக்கு நாம் காண்கிறோம். அந்த நாட்களிலே தங்களுடைய தேசத்தை, தங்களுடைய நிலப்பரப்பை பாதுகாப்பதற்கு சுற்றிலும் அகழிகள் எடுத்து அதிலே கொடூரமான முதலைகளை எல்லாம் வளர்த்து எதிரிகள் நெருங்காதபடி தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு சில அமைப்புகளை ஏற்படுத்துவார்கள். இன்றைக்கும் பல நூற்றாண்டுகள் ஆகியும் இன்றைக்கும் வெல்லூர் ஃபோர்ட் இன்றைக்கும் நாம் பார்க்க முடியும். அதிலே காணப்படுகிற அகழிகள் அந்த கோட்டையை சுற்றிலும் பாதுகாப்பு அரணை ஏற்படுத்தியிருப்பதை பார்க்க முடிகிறது. பரிசுத்த வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 25:28, தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்து போன பாழான பட்டணத்தை போல இருப்பான். ஆமென். இந்த வசனம் நமக்கு சொல்கிற பாடம் என்ன? ஒரு பட்டணம் பாழாய் போவதற்கு
அதன் மதில் இடிந்து போகுமானால் அது பாழாய் போயிடும். எதை காட்டுகிறது? பாதுகாப்பு அற்ற தன்மைகளை எது காட்டுகிறது. ஆமென். வாசிக்க கேட்ட வேத பகுதி நமக்கு ஒரு சத்தியத்தை போதிக்கிறது. உலகத்தினுடைய மைய பகுதியாகிய very center place of this world, the place of Israel, இஸ்ரேல் தேசம் உலகத்தினுடைய மைய பகுதியிலே இயற்கையாகவே கர்த்தர் அதற்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறாராம். என்ன பாதுகாப்பு? அதைத்தான் 125 சங்கீதத்தினுடைய முதல் 2 வசனத்தில் வாசித்தோம். பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமாம் போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுக்கலாமே. கர்த்தர் நம்மை சுற்றிலும் இருக்கிறார். எத்தனை பெரிய ஆசீர்வாதம். நல்ல சத்தமா கரங்களை தட்டி கர்த்தர் நம்மை சுற்றிலும் இருக்கிறார். ஆமென். பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருப்பது போல. ஆமென். By naturally, the geologically, the structure, எருசலேம் சிட்டியை சுற்றிலும் சூழ்ந்து மலைகளால் சூழப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லலாமா? நல்ல சத்தமர ஆமென் சொல்லுங்க பாப்போம். எருசலேம் பட்டணம் முழுவதும் மலைகளால் சூழப்பட்டிருப்பது போல யாரெல்லாம் கர்த்தரை நம்புகிறார்களோ அவர்களை சூழ கர்த்தர் மலையாய் பர்வதமாய் நிற்கிறார். சத்தமர ஆமென் சொல்லலாமா? கர்த்தரை நம்பினோ பேரு பெற்றோ சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள். அசையாமல் இருப்பார்கள். கர்த்தரை நம்பினோ பேரு பெற்றோ சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள். அசையாமல் இருப்பார்கள். எருசலேம் நகரம் மலைகளா எப்போதும் சூழ்ந்து இருப்பது போ. எருசலேம் நகரம் மலைகளா எப்போதும் சூழ்ந்து இருப்பது போ. இப்போதும் எப்போதும் கர்த்தர் நம்மை சூழ்ந்து சூழ்ந்து காத்திடுவார். இப்போதும் எப்போதும் கர்த்தர் நம்மை சூழ்ந்து சூழ்ந்து காத்திடுவார். கர்த்தரை நம்பினோ பேரு பெற்றோ சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள். அசையாமல் இருப்பார்கள். ஆமென். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேரே தீர்க்க தரிசனமாய் புறப்பட்டு வருகிறது. பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருப்பது போல கர்த்தர் இது முதல் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை சுற்றிலும் கர்த்தர் இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? பக்கத்துல திரும்பி பார்த்து கையை குலுக்கி முகத்தை பார்த்து முறைச்சில சிரிச்சு சொல்லுங்க, உங்களை சுற்றிலும் கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அதுதான் நமக்கு ஒரு டானிக். ஹல்லேலூயா. ஸ்போர்ட்ஸ்மேன் சொல்றான், பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜின்றான். ஆமென். இது நமக்கு எது பூஸ்ட்னா கர்த்தருடைய வார்த்தை தான். ஹல்லேலூயா. சத்தமா இல்லையே சொல்லுங்க. அப்பப்போ அதை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருந்தால் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருப்போம். எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் இருப்பது போல. பர்வதங்கள்னா எல்லா மலைகளுக்கும் உயர்ந்த மலைக்கு பேர் பர்வதம். ஆமென். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் எல்லாவற்றையும், அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் படைத்தவர். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன்.
அவர் என்னை சுற்றிலும் இருக்கிறார். இதுதான் நமக்கு இருக்க வேண்டிய அசைக்க முடியாத நம்பிக்கைகளில் ஒன்று. கர்த்தர் என்னை சுற்றிலும் இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் என்னை சுற்றிலும் இருக்கிறார். ஹல்லேலூயா. வாழ்நாள் முழுவதும் நாம் அறிக்கை செய்ய வேண்டிய ஒரு வார்த்தை, கர்த்தர் என்னை சுற்றிலும் இருக்கிறார். எப்படி எருசலேமை சுற்றிலும் இயற்கையாகவே எப்படி எருசலேமுக்கு மலைகள் பாதுகாப்பாக இருக்கிறதோ, கர்த்தர் எனக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை அறிக்கை செய்யணும். சிலருக்கு என்ன சொன்னாலும் அந்த பயம் போகாது. பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். எதுக்கெடுத்தாலும் பயம், எல்லாத்துக்கும் பயம். ஆமென். மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்னே செல்லும். சொன்னாரா இல்லையா? சொன்னார். யாத்திராகமம் 33:14 சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்னே செல்லும்னார். அப்போ கர்த்தர் உனக்கு முன்னே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி உற்சாகப்படுத்தினாலும் சிலருக்கு பயம் வந்துடும். பிசாசு பின்னாடி வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு. ஆமென். முன்னாடி கர்த்தர் போகிறாரு, பின்னாடி பிசாசு வந்தா அதுக்கும் வசனத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஏசாயா 58:8 சொல்கிறது, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஆமென். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கணும் உற்சாகப்படுத்தினாலும் சிலருக்கு பயம், வலது பக்கம் இடது பக்கம் வந்துட்டா என்னன்னு. அதுக்கும் வசனத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறார். சிலருக்கு எவ்வளோதான் உற்சாகப்படுத்தினாலும் பிசாசு மேலே வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு அதுக்கும் வசனத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். 139 சங்கீதம் 5 சொல்கிறது, நீர் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். ஹல்லேலூயா. நீங்கள் தனிமையாய்கள்ல, கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்கிறது. ஹல்லேலூயா. இவ்வளோ ப்ரொடெக்ஷனை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னாலும் சிலருக்கு பயம், பிசாசு கீழே வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு. ஆமென். அதுக்கும் வசனத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ரோமர் 16:20, சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவாராக. ஆமென். அதைத்தான் தேவ ஜனங்கள் பாடினார்கள். எருசலேம் பர்வதங்களால் நிறைந்திருக்கிறது போல இது முதல் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் சூழ்ந்து இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிக்கை செய்து நாம் பெற்றுக்கொண்ட வேண்டிய தேவனுடைய அற்புதமான அபிஷேகம் நிறைந்த வார்த்தை. இயற்கையாகவே நீங்கள் கூகுள் மேப்பை சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, எருசலேமை சுற்றிலும் அந்த எருசலேமுக்கு எந்த தீங்கும் நேரிடாதபடி சுற்றிலும் மலைகளால் நிறைந்திருக்கிற ஒரு பகுதியை நீங்கள் பார்க்க முடியும். சுற்றிலும் மலைகள் எப்படி நிறைந்திருக்கிறதோ, இந்த காலை வேளையிலே பலவிதமான பயத்தோடும் நடுக்கத்தோடும் கலக்கத்தோடும் நீங்கள் வந்திருப்பீர்களானால், உங்களுக்காக உங்களுக்கு நேரே புறப்பட்டு வருகிற வார்த்தைகள், கர்த்தர் உங்களை சூழ்ந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை பலப்படுத்த, திடப்படுத்த, தைரியப்படுத்த கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக வைக்கிற அற்புதமான மாறாத தேவனுடைய வார்த்தை, கர்த்தர் என்னை சூழ்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மலைகள் உறுதியானவைகள். ஆமென். மலைகள் அசையாதவைகள். உறுதியான அசையாத இந்த மலைகளில் வாழ்கிற ஜனங்களும் அப்படிப்பட்டவர்கள் தான். அவர்களும் உறுதியானவர்கள், அசையாதவர்கள். ஆமென். காரணம், மலையின் மேல் வளர்கிற பயிரினங்கள், பழ வகைகள் எல்லாம் மிகவும் பலமுள்ளவைகள். அவைகளை உட்கொள்கிற ஜனங்கள் பலசாலிகளாயிருக்கிறார்கள். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் பாதுகாப்பு அளிப்பது உறுதி என்பதை பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2 வாசிக்கும் பொழுது, உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து நான் உன்னை பாதுகாப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? இந்த வார்த்தையை சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தர் என்னை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருக்கிறார். ஆமென்.
நம்ம சுற்றிலும் ஒரு ஃபென்ஸ் இருக்குது. நம்மை சுற்றிலும் ஒரு ஃபென்ஸ். there is a invisible fence around us. ஆமென். ஒருவேளை நம்ம அதை கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் பிசாசு பார்ப்பான் அந்த ஃபென்ஸ் இருக்குதா, யாருக்கு சுற்றிலும் ஃபென்ஸ் இருக்குன்னு பிசாசுக்கு தெரியும். அதனால தான் கர்த்தர் சாத்தானிடத்தில் வந்து, யோபு உமக்கு விருதாவாக பயந்து நடக்கிறான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுடைய வீட்டிற்குள்ளான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ. பிசாசு கண்டுபிடிச்சிருவான் யாருக்கு சுற்றிலும் காம்பவுண்ட் இருக்கு, யார் காம்பவுண்டு இல்லாமல் இருக்கிறாங்கன்னு. அதைத்தான் நீதிமொழிகள் 25:28 வாசித்தோம். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்து போன பாழான பட்டணத்தை போல இருக்கிறான். ஆமென். நமக்கு ஃபென்ஸ் நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன். நல்ல சத்தமாமேன்னு சொல்லலாமா? எத்தனை ஆசீர்வாதம், எத்தனை அற்புதம். இந்த காலை வேளையில 125 சங்கீதத்தினுடைய முதல் 2 வசனத்தில், பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமாம் போல் இது முதல் கர்த்தர் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சூழ்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. 125 சங்கீதத்தினுடைய 2 வசனத்திலிருந்து சில வார்த்தைகளை, அதிலே கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு பிரம்மாண்டமான ஜீவியம். ஆமென். சத்தமா சொல்லுங்க. மலைகள் பிரமிக்க வைக்கிறது நம்மை. ஒரு பிரம்மாண்டமான தோற்றம். ஆமென். எருசலேமை சுற்றிலும் எப்படி பர்வதங்கள் இருக்கிறதோ அப்படியே அவரை யாரெல்லாம் நம்புகிறார்களோ கர்த்தர் அவர்களை சூழ இருக்கிறார். ஹல்லேலூயா. பலவிதமான பயத்தோடும் பதட்டத்தோடும் வியாபாரத்தில் ஏற்பட்டுகிற சரிவுகள் நிமித்தம் உள்ளம் உடைந்து போய் சுக்குநூறாகி, எப்படி இதை எடுத்து நிமிர்த்த போகிறோம், நம்மால் முடியவில்லை என்று பல கலக்கத்தோடு ஒருவேளை நீங்கள் வந்திருப்பீர்களானால், அற்புதமான தேவன் உங்களை சுற்றிலும் உங்களை சூழ இருந்து உங்களை பாதுகாத்து உங்களை தூக்கி எடுக்க அவர் இன்றைக்கும் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பர்வதங்கள் நமக்கு எதை காட்டுகிறது? இந்த பர்வதத்திலிருந்து ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற பாடம் என்ன? நான் சொன்னது போல இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு பிரம்மாண்டமான ஜீவியம். ஆமென். சொல்லுங்க, என்ன ஜீவியம்? 4 மாடி கட்டிட்டு 5 மாடி கட்டடம் கட்டிட்டு அதுக்கு பேர் வைக்கிறான் பிரம்மாண்டம்னு. ஆமென். ஆமென் சொல்லுங்க. நாம் ஆராதிக்கிற அற்புதமான தேவன், அவர் வானம் எனக்கு சிங்காசனம், அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இந்த 125 சங்கீதத்தினுடைய 2 வசனத்திலிருந்து நான் 3 ஆசீர்வாதத்தை நான் உங்கள் மத்தியிலே சொல்லும்படி விரும்புகிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் எனக்கு பர்வதமாய் எனக்காக இருக்கிறார், அந்த பர்வதத்தின் மேல் நான் வாசம் பண்ணுகிறேன். என்னுடைய ஜீவியம் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த பர்வதம் எதை காட்டுகிறது? 3 குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியத்தை காட்டுகிறது. என்ன ஜீவியம்? நம்பர் 2, பிரத்யோகமான ஜீவியத்தை காட்டுகிறது. சொல்லுங்க சத்தமா. பிரத்யோகமாக்கப்பட்ட ஜீவியம், a special life. நம்பர் 3, பிரகாசமாக்கப்பட்ட ஜீவியத்தை காட்டுகிறது. என்ன ஜீவியம்? the shining life. நீங்கள் எளிதில் ஞாபகத்தில் வைப்பதற்காக இப்படி அடுக்கி வச்சிருக்கிறேன். பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம், பிரத்யோகமாக்கப்பட்ட ஜீவியம், பிரகாசமாக்கப்பட்ட ஜீவியம். ஆமென். பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமாம் போல் இது முதல் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்பர் 1, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை காட்டுகிற ஒரு அனுபவம். மலைப்பகுதிகள் மற்ற நிலப்பரப்பை போல, சமமான நிலப்பரப்பை போல அல்ல, அவைகள் ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. உண்மைதானா? இந்த பிளெயின் பிளேஸை பார்க்கறதுக்கும் மலையினுடைய பகுதியை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் உண்டு. நம்முடைய கண்ணோட்டமே சமமான நிலப்பரப்பை பார்க்கிற அனுபவம் வேறு, மலையை பார்க்கிற அனுபவம் வேறு. ஆமென்.
மலைகள் சமமான நிலப்பரப்பை காட்டிலும் மிக உயர்ந்து நிற்கக்கூடியவைகள். அவைகள் யாதொன்றிலும் சார்ந்து காணப்படாதவைகள். மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கு அடையாளம் காட்டக்கூடிய ஒரு சின்னமாய் உயர்ந்து நிற்கக்கூடியவைகள். ஆமென். ஆமென் சொல்லாமா? இத்தகைய மலை பகுதியில் வாழ்கிற தேவ ஜனங்கள், இப்படிப்பட்ட சிகரங்களில் மலைகளில் வசிக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாய் இருக்கிறதாம். ஆகவேதான் என்னுடைய செய்தியினுடைய முதல் தலைப்பு பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியம். வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க, என்ன ஜீவியம்? பிரித்தெடுக்கப்பட்ட. ஒரு சாதாரண எல்லாரை போல இருக்கிற ஒரு மனிதனுடைய ஜீவியமாக அல்லாமல், எல்லா பர்வதத்தை காட்டிலும் மிக பிரம்மாண்டமான ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், சிகரங்களின் மேல் கண்மலையின் மேல் வாசம் பண்ணுகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜீவியம் பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியத்திற்கு ஒப்பிட்டு பேசப்படுகிறது. ஹல்லேலூயா. என்னோடு கூட லேவியராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம், லேவியராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தினுடைய 26ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆமென். நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் என்பதை இந்த பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். வாயை திறந்து சத்தமா இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்க. நாம் யாருங்க? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். எப்படி ஒரு பர்வதம், ஒரு உயர்ந்த மலை, சாதாரண நிலப்பரப்பை காண்கிற அனுபவம் வேறு, மலையை நோக்கி பார்க்கிற அனுபவம் வேறு. எப்படி நம்முடைய பார்வை வித்தியாசப்படுகிறதோ அப்படியே ஒரு சாதாரண மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்கிற அனுபவம் உடையவர்களாக இராமல் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக நம்முடைய ஜீவியம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம். ஹல்லேலூயா. வித்தியாசமானவர்களாய், உங்களால் மட்டும் எப்படி இப்படி வாழ முடிகிறது, எங்களால் அது முடியவில்லையே என்று மற்றவர்கள் பார்த்து கேட்கிற அளவிற்கு ஒரு வித்தியாசமான, ஒரு சாட்சி உள்ள, மற்றவர்களுடைய இருதயத்திலே ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற வாழ்க்கை அனுபவமுடையவர்களாக விசுவாசிகளுடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்று பரிசுத்த வேதம் விரும்புகிறது. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரோடையும் சேர்ந்து வாழ்வது, ஊரோடு ஒத்து வாழ் என்று சொல்வார்கள். ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேகமாக ஓடுகிற தண்ணியிலே, வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற தண்ணியிலே எதிர்நீச்சல் போட்டு நீந்துகிறது தான் உயிருள்ள மீன். ஆமென். அடிச்சுட்டு போற தண்ணியில் அடிச்சுட்டு போனா அது செத்து போன மீன். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் எதிர்நீச்சல் போட்டு நீங்கள் ஜீவிக்கிறவர்களாக, கிறிஸ்துவுக்காக ஜீவிக்கிறவர்களாக, நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக ஜீவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. வேறு பிரிக்கப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலே தனித்தன்மையை பார்க்க முடியும். தனித்தன்மை. We can find out the uniqueness of the separated people. இயேசுவுக்காக, கிறிஸ்துவுக்காக நான் வேறு பிரிக்கப்பட்டவன், நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல என்கிற எண்ணம் உடையவர்களுடைய வாழ்க்கையில இந்த தனித்தன்மையை பார்க்க முடியும். கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அதை எதிர்பார்க்கிறார். வலது கரத்தை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க. முடிஞ்சா என்னோட ஆமேன்.
ஆகாஸ்வேரு என்கிற ஒரு ராஜா, அவன் அரசாண்டு கொண்டிருந்த நேரம் 127 நாடுகளை அரசாண்டானாம். எத்தனை நாடுகள் சொல்லுங்க வாய் திறந்து. பரிசுத்த வேதம் அதை சொல்லுகிறது. இந்தியாவிலிருந்து எத்தியோப்பியா வரைக்கும் எஸ்தரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, from India to Ethiopia. ஆமென். இந்தியா என்கிற வார்த்தை வேத புஸ்தகத்தில் இருக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சத்தமா இல்லை சொல்லாமா? எத்தனையோ நாடுகள் பெயர் வேத புஸ்தகத்தில் இல்லை, ஆனால் என்னுடைய உங்களுடைய இந்தியாவின் பெயர் வேத புஸ்தகத்தில் இருக்கிறது. இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரை, ஆமென், 127 தேசத்தை அரசாண்ட ஒரு ராஜா. எவ்வளோ பெரிய பறந்து விரிந்த ஒரு மனுஷன் பாருங்களேன். ஒரு தேசத்தை ஆளுகை செஞ்சாலே அவரை கையில் பிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஆமென். திடீர்னு இங்கே இருக்கிறாரு, அங்கே இருக்கிறாரு, அங்கே இருக்கிறாரு, இங்கே இருக்கிறார். ஆனால் 127 தேசத்தை அரசாண்ட ஒரு பெரிய தேசத்தை ஆட்சி செய்த ஒரு மனுஷன்ட்ட ஒருத்தர் ஒரு நாள் வந்து இப்படி சொல்கிறார், உங்கள் தேசத்தில், இந்த 127 தேசத்தில் ஒரு விதமான ஜனங்க இருக்கிறாங்க, அவர்களுடைய செயல்லாம் பார்த்தீங்கன்னா விகற்பமாக இருக்குது. எப்படி இருக்குது? வித்தியாசமாக இருக்குது. எல்லாரும் மாதிரி அவங்க இல்லை. எஸ்தர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். எஸ்தர் 3:8. அப்பொழுது ஆமான் ஆகாஸ்வேரு ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒரு விதமான ஜனங்கள் சிதறுண்டு பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கு விகற்பமாயிருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கை கொள்கிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டு விடுகிறது ராஜாவுக்கு நியாயம் அல்ல. ஆமென். அல்லேலூயா. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு விதமான ஜனங்கள் பரம்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய செயல்கள் எல்லாம் மற்ற ஜனங்களுடைய செயல்களை போல அல்லாமல் விகற்பமாயிருக்கிறது. ஆமென். அவங்க வித்தியாசமா இருக்கிறாங்க, எல்லாரும் மாதிரி அவங்க இல்லை. அவங்களுடைய செயல்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. அவர்கள் மொழி, நடை, உடை, பாவனை, போக்குவரத்து சகலமும் தம்முடைய நாட்டு ஜனங்களை போல அல்ல. அவர்களுடைய காரியங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. நல்ல சத்தமா இல்லை சொல்லாமா? உண்மைதான். யூத ஜனங்கள் பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாக அவர்கள் தங்களை அந்நிய தேசத்தில் இருந்தாலும் அவர்கள் தங்களை விளங்க பண்ணினார்கள். நாங்கள் கர்த்தருக்குரியவர்கள். கையை உயர்த்தல சொல்லாமா? உலகத்தான் சொல்றான். அவங்களுடைய செயல், அவங்களுடைய சொல், அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக தங்களை விளங்க காண்பித்தார்கள். ஆமென். பரிசுத்த வேதம் அதைதான் சொல்கிறது. ரோமர் 12:2, நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், ஆமென், இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், உலகத்தோடு கூட, உலகத்தினுடைய அசுத்தத்தோடு, உலகத்தினுடைய பாவத்தோடு உங்களை விற்று போடாமல் நீங்கள் கிறிஸ்துவுக்குரியவர்கள் என்பதை உங்கள் சாட்சியின் ஜீவியத்தின் மூலமாக நிலைநாட்ட வேண்டும் என்பதை பரிசுத்த வேதம் சொல்கிறது. நல்ல சத்தவர் அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள் தாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்களாக, பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவியத்தை உடையவர்களாக உங்கள் ஜீவியத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லலாமா? தனியாக வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு தனி நாட்டையோ ஒரு தீவையோ கர்த்தர் நமக்கு அமைத்து வைக்கவில்லை. ஆமென். அப்படி அல்ல. நமக்குன்னு ஒரு கைலாசத்தை ஏற்படுத்தி அங்கே போய் வாழுங்கன்னாரா? இல்லை. பாவம் நிறைஞ்ச உலகத்திலிருந்து நம்மை தூக்கி எடுத்து, உளையான சேற்றிலும் பயங்கரமான குழியிலும் இருந்து நம்மை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்தினார். ஹல்லேலூயா. அசுத்தமும் பாவம் நிறைஞ்ச உலகத்திலிருந்து எடுத்து நம்மை பாவங்களற கழுகி மீண்டும் இந்த பாவம் நிறைஞ்ச உலகத்தில் தான் வைக்கிறார். ஆமாவா? தாமரை இலை
என்னதான் தண்ணிக்குள்ள இருந்தாலும் ஒரு சிங்கிள் டிராப் வாட்டர் அந்த இலைக்கு மேலே ஓட்டுறதில்ல. ஆமென். நீங்கள் கொஞ்சம் தண்ணி எடுத்து அதன் மேலே தெளித்து பாருங்கள், ஒரு சிங்கிள் டிராப் தண்ணி அதனால் நிற்காது, எல்லாமே வடிஞ்சு வந்துடும். அது மேலே இருக்கிற ஒரு விதமான ஆயில் கோட். ஹல்லேலூயா. ஒன்று தெரியுங்களா, உங்கள் மேலே என் மேலே கர்த்தர் ஒரு ஆயில் கோட் பண்ணியிருக்கிறார். ஆமென். அது என்ன? நீங்களும் நானும் கர்த்தருக்காக வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்டவர்கள். நம்முடைய பேச்சு, வார்த்தை, நடை, உடை, பாவனை அனைத்திலும் அவர்களோடு இணைந்தோ இசைந்தோ காணப்படலாகாது. பரிசுத்த வேதம் அதுதான் சொல்கிறது. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட பொழுது அவர்கள் எல்லாரும் தேவனுடைய மகத்துவங்களை பேசினார்கள். வீட்டுக்கு போய் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் அவர்கள் மேல் ஒவ்வொருவர் மேலும் அக்கினிமயமான நாவுகள் போல விரிந்திருக்கும் நாவுகள் வந்து அமர்ந்த பொழுது அவர்கள் அபிஷேகத்தை பெற்று கொண்டார்கள். ஏற்கனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி இருந்தார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளாய் ஜீவிப்பீர்கள் என்று சொல்லியிருந்தார். ஆமென். சத்தமாமேன் சொல்லுங்க. எருசலேமில் மேல் வீட்டறையில் அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். பண்டிகையின் நேரம் அது. எருசலேம் தேவாலயத்திலே சகல இடங்களில் இருந்து பல தேசங்களில் இருந்து ஆட்கள் வந்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர் புஸ்தகத்தை 2ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். பல தேசத்திலிருந்து ஆட்கள் வந்திருந்தார்கள். பாதரும் மேதரும் எலாமித்தரும் மெசபதோமியா கப்பத்தோகியா கலாத்தியா பம்பிலியா பிரிகியா சிரேனே ஊரார் அரபியா தேசத்தார் கிட்டத்தட்ட 17 தேசத்திலிருந்து பண்டிகை கொண்டாட வந்திருக்கிறார்கள். மேலே வந்து இந்த சத்தத்தை கேட்டு பிரமித்து இது என்னமாய் முடியுமோ, தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறார்களே என்று ஆச்சரியப்பட்ட பொழுது பேதுரு 11 பேரோடு எழுந்து நின்று முதலாவது பிரசங்கத்தை பண்ணுகிறார். நல்ல சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. பேதுருவினுடைய முதலாவது பிரசங்கம் யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம், பல தீர்க்க தரிசன புஸ்தகங்களிலிருந்து ஒரு நீண்ட பிரசங்கம் பண்றார். அந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 37ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் அவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது அவர்களை பார்த்து பேதுரு சொன்னாரு, நீங்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுங்கள் என்று சொன்ன பொழுது பல காரியத்தை சொல்றார். அதுல 40ஆம் வசனத்துல சொல்றாரு, அப்போஸ்தலர் 2:40 இன்னும் அநேக வார்த்தைகளினாலே சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஆமென். நல்ல சத்தம் ஆமென் சொல்லுங்க. மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். என்ன சந்ததி நடுவிலே நீங்கள் வாழ்கிறீர்கள்? சொல்லுங்க வாய் திறந்து. விசுவாசிகள் சாட்சியா வாழணும். வசிக்கிற இடத்துல சாட்சியா வாழணும். குடும்பத்தில் சாட்சியா இருக்கணும். குடும்பத்தில் சாட்சியா இருக்கிறீங்களா? சாட்சியா இருக்கிறீங்களா? அந்தபடி புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். மனைவிகளில் என்ன கூறுங்கள்? அன்பு கூறுறீங்களா? அந்தபடி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்கள். கீழ்ப்படுகிறீங்களா? மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. நல்ல சத்தமா இல்லையே சொல்லுங்க. மனைவியை நேசிக்கிறீங்களா? எந்த நேரம் மனைவி மேல சந்தேகப்படுறீங்களா? 50 ரூபா கொடுத்துட்டு 50 கேள்வி கேட்கறது. போன வாரம் தானே 500 ரூபா கொடுத்தேன். போன மாதம் குடும்பத்தை நடத்துறதுக்கு எவ்வளோ கொடுத்தாரா? ஒன்றுத்துக்கும் வாய் திறக்காதீங்க. குடும்ப செலவுக்கு மளிகை பொருள் வாங்குறதுக்கு எவ்வளோ கொடுத்தாரா?
500 கொடுத்தேன், என்ன பண்ண? கேள்வி கேட்குற ஆட்கள் இருக்கிறாங்க. குடும்பத்தை கட்டி எழுப்புகிற, அன்பினாலே கட்டி எழுப்புகிற கணவன் மனைவியை நேசிக்கவும், மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியவும், கீழ்ப்படியதினாலே குடும்பத்தை கட்டி எழுப்புங்கள். சத்தமரலிலேயே சொல்லலாமா? அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொன்னார். என்ன துணை? கணவன்மார்களே, உங்களுக்கு ஏற்ற துணை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மனைவி. ஆமென். மனைவிமார்களே, உங்களுக்கு ஏற்ற துணை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கணவர். சத்தமரலிலேயே சொல்லுங்க, நல்ல சத்தமரலிலே சொல்லுங்க. நீங்கள் ஒருவருக்கொருவர் எதிரி அல்ல, ஒருவருக்கொருவர் ஏற்ற துணை. ஆமென். ஒருத்தர் வந்து பாஸ்டர்கிட்ட சொன்னாராம், பாஸ்டர் இன்னைக்கு சொன்ன வசனம் என்னை இருதயத்தை தொட்டது, கர்த்தர் என்னை உணர்த்தினார், இன்று முதல் என் மனைவியை நான் நேசிக்க போகிறேன். ஆமென். அப்போ பாஸ்டர் சும்மா இருக்கப்படாதா? அப்படி என்ன வார்த்தை தான் உங்களை தொட்டது சொல்லுங்கள் என்று சொன்னால், சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொன்னீரே அப்படின்னாரான். மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ராஜ்யத்தில் ஒரு விதமான ஜனங்கள் பரம்பி இருக்கிறாங்க. அவங்க மற்றவங்களை போற இல்ல, அவங்க வித்தியாசமா இருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களை குறித்து அப்படி நல்ல சாட்சி கொடுக்குறாங்களா? உங்களை எவ்வளோ நாங்கள் அசால்ட் பண்ணோம், உங்களை ஒரு பொருட்டாவே நாங்கள் மதிக்கல, ஆனால் எங்கள் ஆபத்தில் இப்படி வந்து நீங்கள் நிற்கிறீங்களே. கிறிஸ்துவின் நேசத்தை, வாசனையை வீசுகிறவர்களாக நம்முடைய ஜீவியம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நல்ல சத்தம் ஆமென் சொல்லுங்க, நல்ல சத்தம் ஆமென் சொல்லுங்க. பேதுரு ஒரு பிரசங்கத்தில் இருதயத்தில் குத்தப்பட்டு, அப்போஸ்தலர் 2:41 சொல்கிறது, 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஞானஸ்நானம் பெற்றாங்க? 3000 பேர். ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் தொடப்பட்டார்கள். ஆமென். ஆனால் பரிதாபம், இன்னைக்கு 3000 பிரசங்கம் தேவைப்படுது ஒருத்தர் தொடர்றதுக்கு. ஏன்னா இருதயம் அவ்வளோ கல்லா இருக்குது, அவ்வளோ கல்லா இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, கல்லான இருதயத்தை உன்னிலிருந்து எடுத்து போட்டு எதை கொடுப்பேன்? சதையான இருதயத்தை கொடுப்பேன். இந்த கடைசி நாட்களிலே எல்லாரை போல வாழ்வதற்காக கர்த்தர் உங்களையும் என்னை ரட்சிக்கவில்லை. ஆமென். அவருடைய விலையேற பெற்ற ரத்தம் நம்மை ரட்சித்தது. நல்ல சத்தவர்களே சொல்லாமா? இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். ஆமென். இந்த சத்தத்தை கேட்கிற வாலிப பிள்ளைகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த கடைசி நாட்களில் உலகம் உங்களை தொற்றக்கூடாது, உலகம் உங்களுக்குள்ளே வந்துடக்கூடாது. கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் நடை, உடை, பாவனை ஒரு வித்தியாசம் தெரியணும். ஆமென் சொல்லுங்க. அந்த நடிகன் ஒரு மாதிரி முடிய வெட்டினா உடனே அவன் வெட்டிக்கிறான். உலகத்தான் வெட்டினா அதை பற்றி பிரச்சனை இல்லை, அவன் உலகத்தான் அவனுக்கு ரட்சிப்புனா தெரியாது. ஆனால் இப்போ இந்த வியாதி சபைக்குள்ளே வருது. சபையில் இருக்கிற வாலிபர்கள், பூரண ரட்சிப்பு இல்லாதவர்கள், பின்மாற்றத்தில் இருக்கிறவர்கள் உள்ள நுழைய ஆரம்பிக்குது. ஆமென். ஒருவன் கர்த்தருடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார், நீங்களே அந்த ஆலயம் என்று வேதம் சொல்கிறது. சத்தம் ஆமென் சொல்லலாமா? ஆமா. இப்போ ஒத்த கம்மல் போடுற ஃபேஷன் இப்போ உலகத்தில் பரம்பி இருக்கு. சொல்ல போனால் பெண்கள் கம்மல் போடுறாங்களே இல்லை, இன்னைக்கு நிறைய ஆம்பளைங்க தான் கம்மல் போட்டுட்டு இருக்கிறாங்க. அதுவும் அந்த ஒத்த கம்பல், அது அப்படியே வந்து சபைக்குள்ள நுழைய பார்க்குது. இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். ஆமென் சொல்லுங்க. ஒரு கம்மல் போடுறதுல எனக்கு என்ன பரிசுத்த குலைச்சல் ஆகிட போகுது? லேடிஸ் எல்லாம் கம்மல் போட்டிருக்கிறாங்க, நான் ஒரு காதில் தானே கம்மல் போடுறேன். இந்த கம்மல் போடுறதுனால நான் எப்படி ஆண்டவரை தூஷித்து அவரை துக்கப்படுத்த முடியும்? அப்படின்னா கம்மல் போடுறதுல ஒன்றும் இல்லை, அதை உலகத்தான் போட்டிருக்கிறான், சினிமாக்காரன் போட்டிருக்கிறான். ஆமென். அதை நீ தரிக்கலாகாது. சத்தமாலே சொல்லாமா? லேவியராகமம் 19:28, லேவியராகமம் 19:28, உங்கள் சரீரத்தை கீறிக்கொள்ளாமலும் அடையாளமான எழுத்துக்களை உங்கள் மேல் குத்திக் கொள்ளாமலும் இருப்பீர்களாக, நான் கர்த்தர். You shall not make any cuts on your body for the dead,
nor make any tattoo marks on yourselves. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே நீ டேட்டு போடக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கிறார். சத்தமா இல்லையே சொல்லாமா? என்ன போடக்கூடாது? ஆமாம், இப்போ டேட்டு கலாச்சாரம் பயங்கரமாக பரவிட்டு இருக்கு. இந்த இடத்துல டேட்டு போட்டுக்கிறது, இங்கே போட்டுக்கிறது, இங்கே போடுறது, இந்த இடத்துல போடுறது. உலகத்தான் போடுறது பெரிய விஷயம் இல்லை, விசுவாசின்னு சொல்கிற சில ஆட்கள் போட்டுட்ருக்குறாங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி தெரியாமல் போட்டுட்டேன் பாஸ்டர்னா அது பிரச்சனை இல்லை. சத்தியத்தை அறிந்த பின்பு, கர்த்தருடைய அன்பை அறிந்த பின்பு இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷமை தரிக்கலாகாது என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. ஒரு ஆமீன் சொல்லலாமா? பிரமிக்கத்தக்கதான பர்வதம் எதை காட்டுகிறது? வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியத்தை காட்டுகிறது. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக எனக்காக ஜீவனை தந்ததனுடைய நோக்கமே அவருக்காக வேறு பிரிந்து அவரை போல வாழ்வதற்காகத்தான். ஆமென். The book of Titus chapter 2 verse 14 என்ன சொல்கிறது பாருங்கள். தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தீத்து 2:14. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா இல்லை சொல்லுங்க. Who gave himself for us, he that might redeem us from all iniquity and purify unto himself a peculiar people. தமிழ் பதத்தை காட்டிலும் ஆங்கில பதம் இப்படி சொல்கிறது, வினோத ஜனமாக, a peculiar people, வினோத ஜனமாக, தனித்தன்மை வாய்ந்தவர்களாக ஜீவிப்பதற்காக அவர் தம்முடைய சரீரத்திலே சாபமான சிலுவையை ஏற்றுக்கொண்டு நமக்காக மரித்து அவர் 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு சொந்த ஜனமாக இருப்பதற்காக. அல்லேலூயா. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, வேறு பிரிக்கப்பட்டவர்கள். பக்கத்தில் பார்த்தது நல்ல வார்த்தை சொல்லுங்க. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, வேறு பிரிக்கப்பட்டவர்கள். நல்ல சத்தமா இல்லை சொல்லாமா? வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அதைத்தான் தானியேல் சொன்னார், ராஜாவின் போஜனம் என்னை தீட்டுப்படுத்தும், ஆகவே ராஜாவின் போஜனம் எனக்கு வேண்டாம். ஆமென். சீஷர்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபித்த ஒரு நீண்ட ஜெபம் யோவான் 17ஆம் அதிகாரம். அதுல 9 முறை சொல்றாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. அந்த வைராக்கியம் நமக்கு இருக்கணும். நான் உலகத்தான் அல்ல. சத்தமா வாயை திறந்து சொல்லுங்க, நான் உலகத்தான் அல்ல. நம்முடைய ஜீவியம் கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தமாய் காக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவது பிரத்யோகமான ஜீவியம். என்ன ஜீவியம்? ஸ்பெஷல் லைஃப். எதனால ஸ்பெஷல் லைஃப் தெரியுங்களா? மலையின் பர்வதத்தினுடைய அனுபவம், பலவிதமான போராட்டங்கள், நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள். ஒருவேளை கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பலவிதமான போராட்டங்கள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள், பாடுகள் உண்டு. உண்டா இல்லையா? உண்டு. ஆண்டவராக இயேசு சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். நல்ல ஒரு ஆமீன் சொல்லலாமா? ஆனால் ஒன்று நிச்சயம், பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல் இது முதல் கர்த்தர் என்றைக்கும் நம்மை சுற்றிலும் இருக்கிறார். பலவிதமான பாடுகள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள், தேவைகள் எல்லாம் இருந்தாலும் ஒரு தேவ சமாதானம் உள்ள இருக்கிறது. என்னை சுற்றிலும் கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் சொன்னேன், என்னுடைய செய்தியின் 2வது தலைப்பு பிரத்யோகமான ஒரு ஜீவியம். பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், சஞ்சலங்கள் இருந்தாலும்
எனக்குள்ள ஒரு அழியாத நம்பிக்கை இருக்கிறது. எருசலேம் பர்வதத்தை சூழ்ந்திருப்பது போல என்னை சுற்றிலும் கர்த்தர் இருக்கிறார். நல்ல சத்தமா அல்லே சொல்லாமா? இந்த காலை வேளையிலும் பலவிதமான தேவைகளோடு ஒருவேளை நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். பலவிதமான நெருக்கத்தின் மத்தியில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணலன்னா நான் ஒரு பெரிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கின்ற நிலையில் இருக்கலாம். ஆனால் இவ்வளவு நெருக்கடிகள் இருந்தாலும் ஏதோ ஒரு மூளையில ஒரு பேர் அமைதி, ஒரு சமாதானம். கர்த்தர் என்னை எப்படியும் தூக்கி எடுப்பார் என்கிற நிச்சயம். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை எப்படியும் தூக்கி எடுப்பார். ஏனென்றால் நான் அவருடைய பிள்ளை. என்னுடைய வாழ்க்கையில எந்த விதமான குறைவும் இல்லை. கர்த்தர் என் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார் என்கிற ஒரு நிச்சயம். நல்ல ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமே. கூரை இல்லையே, கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே, கூரை இல்லையே, கூரை இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூரை இல்லையே. என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினால் பாடுங்க. குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவா. குறையில்லையே, குறையில்லையே. கரங்களை தட்டி உற்சாகமா. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே, குறையில்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. அல்லேலூயா. நல்ல சத்தமா இல்லை சொல்லுங்க. ஏன் இதை பிரத்யோகமான ஜீவியம் என்று சொல்கிறேன்? பல பாடுகள் நெருக்கங்கள் மத்தியிலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற நிச்சயம். ஹல்லேலூயா. 400 வருடங்களுக்கு மேலாக எகிப்திலே அடிமைத்தனத்திலே நொறுக்கப்பட்ட பொழுது, நசுக்கப்பட்ட பொழுது, யோசேப்பினுடைய காலத்திற்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் நசுக்கப்பட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. தங்களுடைய ஜீவனையே கசப்பாகிற நிலையிலே அவர்கள் வந்த பொழுது கர்த்தர் மோசே எழுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவிப்பதற்காக 10 வாதைகளை அனுப்புகிறார். ஆமென். பரிசுத்த வேதத்திலே அவைகளை எல்லாம் நான் பார்க்க முடியும். 10 வாதைகளை அனுப்புகிறார். அப்படி வாதைகளை அனுப்புகிற பொழுது எகிப்தியர் வாதிக்கப்பட்டார்கள், இஸ்ரவேலர் பாதுகாக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 8ஆம் அதிகாரத்தினுடைய 21ஆம் வசனத்திலே, யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, என் ஜனங்களை போக விடையாகில் நான் உன்மேலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனத்தின் மேலும் உன் வீடுகள் மேலும் பலவிதமான வண்டுகளை அனுப்புவேன். எகிப்தியர் வீடுகளும் அவர்கள் இருக்கிற தேசமும் அந்த வண்டுகளால் நிறையும். பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படிக்கு என் ஜனங்கள் இருக்கிற கோசே நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடி அந்த நாட்டை விசேஷித்தப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளங்கள் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆமென். அப்படியே கர்த்தர் செய்தார். மகாத்திரளான வண்டுகள், வண்டு ஜாதிகள் பார்வோன் வீட்டிலும் ஊழியக்காரர் வீட்டிலும் எகிப்து தேசம் முழுவதும் வந்து தேசம் கெட்டு போயிற்று. நல்ல சத்தமரலே சொல்லாமா? நல்ல சத்தமரலே சொல்லுங்க. கர்த்தர் சொன்னது மாதிரியே எகிப்து தேசம் முழுவதும் வண்டுகளால் நிறைந்திருந்ததாம். எகிப்து முழுவதும், பார்வோன் வீடு முழுவதும், பார்வோனுடைய ஊழியக்காரர் வீடு முழுவதும் எகிப்து தேசம் கெட்டு போயிற்று. ஆனால் கர்த்தர் சொன்னது போலவே இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்கிற கோசோன்ல மட்டும் ஒரு சேதமும் இல்லை என்று
ஜனங்கள் எகிப்தியர் கண்டார்கள். நல்ல சத்தமரலிலேயே சொல்லலாமா? உங்களை சுற்றிலும் பலவிதமான நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், உங்களுடைய விசுவாசம் அசையக்கூடிய அளவிற்கு பல காரியங்கள் நடக்கலாம். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், எருசலேம் பர்வதங்களால் சூழப்பட்டிருப்பது போல கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சூழ இருக்கிறார். அல்லேலூயா! கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சூழ்ந்திருக்கிறார். ஆமென். அதுதான் நமக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு பெரிய பாக்கியம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பிரத்யோகப்படுத்தும்படியாக ஒரு சேதமும் உங்களை அணுகாதபடி உங்களை அடிமைப்படுத்துகிற எகிப்தியரை நான் அதம் பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் தன்னுடைய அடையாளத்தை காண்பித்தார். நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? அதே ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கும் நம் நடுவிலே ஜீவிக்கிறவராயிருக்கிறார். பலவிதமான நெருக்கங்கள், தேவைகள், பண தேவைகள், நெருக்கடிகள் உண்மைதான். ஆனால் ஒரு சமாதானம் நம்முடைய உள்ளத்தில், என் தேவன் எப்படியும் என்னை தூக்கி எடுப்பார். அல்லேலூயா! என் தேவன் எப்படியும் என்னை தூக்கி எடுப்பார். வாயை திறந்து அறிக்கை செய்யுங்க, என் தேவன் எப்படியும் என்னை தூக்கி எடுப்பார். உங்க விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துவாராக. அல்லேலூயா! கனப்படுத்துவாராக. மூன்றாவது, பிரகாசமாக்கப்பட்ட வாழ்க்கை ஜீவியம் என்று சொன்னேன். பிரகாசமாக்கப்பட்ட ஜீவியம். நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன், அவர் மகத்துவத்தையும் மகிமையையும் அணிந்து கொண்டிருக்கிறார் என்று பரிசுத்த வேதம் சொல்கிறது. 104ஆம் சங்கீதம், 104ஆம் சங்கீதத்தினுடைய முதல் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர், மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். ஹல்லேலூயா! நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் மிகவும் பெரியவராயிருக்கிறார் என்பதை பரிசுத்த வேதம் நமக்கு சொல்கிறது. நல்ல சத்தம் அல்லே சொல்லுங்க பாப்போம். 104ஆம் சங்கீதத்தை நீங்கள் முழுவதுமாக நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் என்பதை பரிசுத்த வேதம் நமக்கு ஒரு காரியத்தை காட்டுகிறது. வீட்டில் போயிட்டு வேர்ட் பை வேர்ட் 104ஆம் சங்கீதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா! வலது கரத்தை உயர்த்தி நல்ல சத்தம் அல்லே சொல்லுங்க. சங்கீதக்காரர் அவருடைய மகத்துவத்தை பற்றி பேசும் பொழுது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் மிகவும் பெரியவராயிருக்கிறீர். ஆமென். எல்லா பர்வதங்களை காட்டிலும் என் தேவன் மிக பெரியவர். காரணம், பர்வதங்களை உருவாக்கினவர் என் தேவன். ஹல்லேலூயா! என் தேவன் எல்லா சூரியனை விட மிகவும் பிரகாசிக்க கூடியவர். காரணம், அவர் சூரியனை உண்டாக்கினவர் அவர். ஹல்லேலூயா! இந்த 104ஆம் சங்கீதத்தை நீங்க வேர்ட் பை வேர்ட் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எப்படியெல்லாம் தம்முடைய பிள்ளைகளுக்காக, தம்முடைய பிள்ளைகளை எப்படியெல்லாம் பிரகாசிக்க செய்கிறார், அவர்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் அறிந்து புரிந்து எல்லாவற்றையும் செய்கிறார் என்பதை சங்கீதக்காரர் நேர்த்தியாக இந்த இடத்தில் எழுதியிருப்பதை பார்க்க முடிகிறது. ஆமென். மனிதனுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்வதற்கு கர்த்தர் வைத்திருக்கிற பலவிதமான நியமங்கள் எல்லாவற்றையும் அதில் எழுதுறார். அதுல ஒரு காரியத்தை சொல்றாரு. 20ஆம் வசனத்திலிருந்து, நீர் இருளை கட்டளையிட்டிருக்கிறீர், ராக்காலமும் ஆகும், அதிலே சகல காட்டு ஜீவன்கள் நடமாடும். ஆமென். ராக்காலத்தில் எது நடமாடும்? காட்டு ஜீவன்கள் நடமாடும். பாலசிங்கமும் இறைக்காக கர்ஜித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும். சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாவரங்களில் படுத்துக் கொள்ளும். அப்பொழுது மனுஷன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்காகவும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான். நல்ல சத்தமா இல்லை சொல்லாமா? மனுஷனுடைய ஜீவியத்தை பிரகாசிக்க செய்வதற்கு அவர் செய்கிற சகல நியமங்களை குறித்து சங்கீதக்காரர் பாடும்பொழுது ஒன்று சொல்றாரு. ராக்காலத்தில் காட்டு மிருகங்கள்
அங்கும் இங்கும் உலாவும்படி இருளை கர்த்தர் படைத்து அவைகளை வெளியே உலாவ விடுகிறார். பகலிலே சூரியன் உதிக்கும் பொழுது அவைகளெல்லாம் போய் ஒதுங்கிக் கொள்கிறது. மனுஷன் தன்னுடைய வேலைக்காக இறைக்காக அவன் வெளியே புறப்படுகிறான். நல்ல சத்தமா இல்லை சொல்லுங்க, நல்ல சத்தமா இல்லை சொல்லுங்க. ஆமேன். ஆனால் நம்ம இப்போ அதை உல்டா பண்ணி வச்சிருக்கிறோம். ஆமேன். நைட்டெல்லாம் தூங்காமல் வெளியே ஓடுற நிறைய ஆட்களை பார்க்குறோம். மிட் நைட் பிரியாணி தின்றதுக்கு போகிற ஆட்களை பார்க்குறோம். ஆமேன். மனுஷன் இரவு படுக்க வேண்டும், பகலில் வேலை செய்யணுன்றது தேவ நியமனம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இதெல்லாம் மீறி நான் யூஎஸ்க்காக வேலை செய்கிறேன், யூகேக்காக வேலை செய்கிறேன், அதை பற்றி நான் பேசலை. அல்லேலூயா. மனுஷன் இரவிலே அடங்கி பகலில் பிரகாசிக்க வேண்டும் என்பது தேவனுடைய நியமனம். நல்ல சத்தமாக கையவயத்தில் சொல்லாமா? நீர் மகிமையும் மகத்துவத்தையும் அணைந்திருக்கிறீர், நீர் மகா பெரியவராயிருக்கிறீர். ஹல்லேலூயா. எத்தனை அற்புதமான நம்ம மேலே கரிசனை உடைய அற்புதமான நேசர் நமக்கு இருக்கிறார். பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமாம் போல் இது முதல் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். ஆமென். 10 வாதைகளில் ஒரு வாதை ஆச்சரியமான வாதை. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில், யாத்ராகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் மோசே அனுப்பி 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 பார்வோனிடத்திலே போராடி கொண்டிருக்கிற, என் ஜனங்களை போகவிடு, நீ போக விடாதிருந்தால் வாதைகளை அனுப்புவேன்னு சொன்னார். அதில் 1:21 வசனத்தில் 10:21, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, தடவி கொண்டிருக்கத்தக்கதாக இருள் எகிப்து தேசத்தின் மேல் உண்டாயிருக்கும்படி உன் கையை வானத்திற்கு நேராக நீட்டு என்றார். மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான். அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் 3 நாள் காரிருள் காணப்பட்டது. என்ன இருள் காணப்பட்டது? 3 நாள் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம் இடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோ எனில் அவர்கள் வாசஸ்தலத்திலே வெளிச்சம் இருந்தது. நல்ல சத்தமா இல்லை சொல்லாமா? எகிப்து முழுவதும் 3 நாள் தடவி திரியத்தக்கதான இருள் கவ்வி கொண்டிருந்ததாம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் வசிக்கிற கோசோனிலெனில் வெளிச்சம் பிரகாசித்தது. ஆமென். நம்மோடு கூட இருக்கிற பெரிய பர்வதம் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? நம்மை பிரகாசிக்க செய்கிறவர். சத்ருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் இருளில் இருந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். ஆமென். ஏசாயா 60ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம் சொல்கிறது, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். ஆகவே நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி உன்மேல் வந்தது. அல்லேலூயா. பாருங்கள், பார்வோன் ஆளை விட்டு அனுப்புகிறான். இங்கே தான் இந்த எகிப்து முழுவதும் இப்படி இருட்டாக இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் வசிக்கிற இடத்தை போய் பாருங்கன்னா அங்கே வெளிச்சம், ஆஸ் யூஷுவல் எப்பொழுதும் போல வெளிச்சம். கர்த்தர் ஜனங்களின் நடுவே வித்தியாசத்தை ஏற்படுத்தி கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதை அவ்வப்போது அவர்களுடைய உள்ளத்திலே கர்த்தர் பதிய செய்து கொண்டே இருந்தார். அல்லேலூயா. இந்த கால வேளையிலே நம்மை பிரகாசிக்க செய்கிற தேவன் ஒருவர் உண்டு. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கமடையவில்லை என்ற வார்த்தையின்படி இந்த கால வேளையிலே தீர்க்க தரிசனமாய் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறேன். கர்த்தர் உங்கள் முகங்களை பிரகாசிக்க செய்வாராக. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க செய்வாராக. கர்த்தருடைய அற்புதமான கரத்தினாலே கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில அந்த பர்வதத்திலே வாசம் பண்ணுகிற, பர்வதத்திற்கு மேலாக, எல்லா பர்வதத்திற்கு மேலாக இருக்கிற நம்முடைய அற்புதமான ஜீவனுள்ள தேவன் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார், நீங்கள் சீயோன் பர்வதமாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் சீயோன் பர்வதமாயிருப்பீர்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்கிற அவருடைய உள்ளத்தினுடைய ஏக்கம் என்ன தெரியுங்களா? நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நீங்கள் பிரத்யேகமானவர்கள்,
நீங்கள் பிரகாசிக்கப்பட்டவர்கள். ஆமென். ஏழ்மை நிற்போமா? தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா? சவுன் ராஜா சாலமன் அவர்கள் நம்மை ஜெபத்தில் நடத்துவார். இந்த நாளிலே என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லலாமா? பரலோகத்தின் தேவனே, நீர் எங்கள் முன்பதாக வைத்த இந்த நாளுக்கு, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த பூமியிலே கர்த்தர் எங்களை சூழ்ந்து இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணரும் போது எவ்வளவு மேன்மையான காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடிகிறதப்பா. இந்த நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின் வாழ்க்கையிலே 100 மடங்கு பலனை தரட்டும். கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து தாசரை தொடர்ந்து கர்த்தர் எடுத்து பயன்படுத்துங்க. கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள்: முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சீயோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 9382117257 மற்றும் 9381117257.